ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒன் டே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டேலேருந்து ஒரு நல்ல பழக்கம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வாக்கிங் போயிட்டுருக்கோம். ஒரு 1 வீக்காக ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து வாக்கிங் போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் காலையில் 4:45க்கே எழுந்திரிச்சு கிளம்பிகிட்ருக்கேன். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நடந்துகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்து நடப்போம். காட்டுக்குள்ளே வேலை வந்துருச்சுன்னா இனி போக முடியுமான்னு தெரில. முடிகிற வரைக்கும் போகலான்ட்டு இருக்கேன். போனால் அந்த டேவே ரொம்ப ரிலாக்ஸாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது நேரமே எழுந்திரிக்கிறதுனால அன்னைத்த டேக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. நீங்களும் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹெல்த் மேலே நல்லா கான்ஷியஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃபுட் கண்ட்ரோல் எல்லாமே தன்னை போல் வந்துடும். நான் வந்துட்டேன். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. இந்த விலாக் பார்த்திங்கன்னா புதன்கிழமை எடுத்தது. அன்னைக்கு 7400 ஸ்டெப்ஸ் வந்து நடந்துருக்குறோம். இதுதான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே போனேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஊருக்குள்ளே வந்து மகாளியம்மன் கோவில் நோம்பி, அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையிலத்துக்கு மட்டும் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நிகிலனுக்கு ஸ்கூலுக்கும் சப்பாத்தி கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு வந்து போய் பிணைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி பஜ்ஜி வச்சுட்டேன். நேரமே எந்திரிக்கிறதுனால நிறைய டைம் இருக்க மாதிரி தெரியுது. அதனால் மெதுவாக தான் சமையல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைன்னா லேட்டாக தான் எந்திரிப்பேன். 6:30 7 மணிக்கு எந்திரிப்பேன். அறக்க பறக்க எல்லா வேலையும் ஓடி 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 செஞ்சிட்ருப்பேன். அந்த லேட்டாச்சுங்கிற கோத்தையெல்லாம் பையன் மேலே காமிச்சிட்ருப்பேன். ஆனால் இப்போது நேரமே எந்திரிக்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. என்ன தான் வாக்கிங் போனாலும் டயட் ஃபாலோ பண்ணாலும் காலையில் டீ மட்டும் குடிக்காமல் இருக்கவே முடியாது. பால் கறந்து வாங்கிட்டு வந்தோன்னையும் ஃபஸ்ட்டாக டீ போட்டு குடிச்சிட்டு தான் மற்ற வேலையே. இன்றைக்கி நோம்பினால் கோவிலுக்கு தேங்காய் பழம் மாவிளக்கு பொங்கல் வச்சு கொண்டு போகணும். அதனால் சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே கரும்பு சக்கரை வச்சு கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் தான் வச்சோம். பொங்கலும் நல்லா வந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பஜ்ஜி எல்லாம் செஞ்சு நிகிலுக்கு ஸ்கூலுக்கு தட்டுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் நிகிலனுக்கு தக்காளி பஜ்ஜி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அதான் கேட்குறான். எங்களுக்கு வேறு ஏதாவது செஞ்சாலும் அவனுக்கு ஒரு தக்காளியாவது போட்டு தக்காளி பஜ்ஜி செஞ்சு வச்சிடுறது. இது கூட லஞ்சுக்கு 2 முட்டை வேக வச்சு எல்லோ வந்து சாப்பிட மாட்டான். அதனால் ஒயிட் மட்டும் எடுத்துச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து அன்னாச்சி பழம் கேட்டான். அதனால் அன்னாச்சி பழம் கட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்புறக்குள்ளேயே சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நாங்களும் சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டு சிக்கன் வேலை ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் எப்போவுமே அத்தை தான் செய்வாங்க. நான் சும்மா உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுட்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் துளிச்சு கொடுக்குற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அத்தையே எல்லாமே செஞ்சுட்டாங்க. சிக்கன் மட்டன்னா அத்தை தான் நல்லா செய்வாங்க. அதனால் அதை எடுத்தால் அத்தையே செய்ய விட்டுறது. நான் சும்மா எடுபடி வேலைக்கு மட்டும் போய்க்கிறது. செலவெல்லாம் வறுத்து மிளகா அரைச்சி அது குழம்புலையே வந்து கறி வந்து நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா வறுவலுக்கு தனியாக கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மிளகு போட்டு தாளித்து விட்டு வறுவல் தனியாக குழம்பு தனியாக வச்சுருவாங்க. ஒரு 11 மணிக்கு போய் உப்புவாடு வரதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஊர்லேருந்து சித்தியும் தம்பியும் வந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் போனோம். போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். மத்தியானத்துக்கு மேலே போனதுனால கோயிலில் வந்து கூட்டமே இல்லை. சாமி நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா சாமி மெதுவாக நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். போகிற வழியில் இன்னொரு கோயில் இருக்குது. அங்கேயும் சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் வண்டி நிறுத்தியாச்சு. இது வந்து தும்பலக்குட்டை நாயக்கர் கோயில்ன்ட்டு இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு
கொண்டு வந்த பொங்கலெல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி குளத்துல போட்டாவது மீனெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல போடுறதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வியூவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். கொண்டு வந்து பச்சை மாவும் அங்கே எறும்பு குழியெல்லாம் நிறையா இருந்தது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொண்டு போய் வச்சதும் எல்லா எறும்பும் ஒவ்வொன்றா தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறக்கே நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனேயுமே ஃபஸ்ட்டு வேலை சாப்பிட்டது தான். அத்தை பிரியாணியும் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்கு சமைக்கிற வேலையும் இல்லையாச்சு. இதுவே எல்லாமே இருந்தது. அதனால் நைட்டுக்கு இதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகில் வந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இப்படி தான் என்னோடய டே இன்றைக்கி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.